மகிமை அற்றலாகி. இதுல ஆதாமும் ஏவாளும், ஏவாள் பாவம் செஞ்சா ஆதாம் அவளுக்கு துணையா போயிடும். ஆனா ஆதாமா பாவம் செய்யல, ஏவாள் பண்ணாத வஞ்சித்தது பிசாசு, சாத்தான் வஞ்சித்தது. ஹல்லேலூயா. பாவம் செஞ்சுட்டாங்க. அந்த மகிமைய அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க செய்த பாவத்தால இழந்து போனாங்க. ஹல்லேலூயா. இழந்து போனது நிமித்தம் நோவாவின் காலத்துல பாவம் பெருகினது. பாவம் பெருகிட்டு அங்கதான் பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுதலாகி. அப்போ எல்லாரும் பாவம் செய்யறாங்க, அவங்க தேவ மகிமைய இழந்து போறாங்க. உபாகமம் 9:16 கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்கிறதினால் நம்ம தேவ மகிமை இழந்து போகிறோம். பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 17:7. ஹல்லேலூயா. ரெண்டாவது அந்நிய தேவர்களை, ஹல்லேலூயா, அதுக்கு பயப்படுறோம், கர்த்தருக்கு பயப்பட மாட்டேங்கிறோம். பயப்படுறது ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போகுது. ஹல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்போது நெகேமியா 9:29 நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி நியாயங்கள், கட்டளை, கற்பனை. யாருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சாங்க? தேவ மகிமை இழந்து போனாங்க. ரெண்டாவது அந்நிய தேவனுக்கு பயந்து நடந்து. மூன்றாவது கர்த்தருடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கீழ்ப்படுவீங்களா? தாய் தான் கூட கனம் பண்ணுன்றாரு, கனம் பண்றோமா? களவு செய்யாது இருப்பாயாக, அதான் நம்ம கொஞ்சம் வேறு. கொலை செய்யாது இருப்பாயாக. ஒரு பாவம் செய்தாவது கொலைதான். ஹல்லேலூயா. பகல் அதுவும் ஒரு பாவம். நான்காவது பார்க்கலாம், புலம்பல் 5:7. ஹல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அவருடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். பாவத்தையும் புண்ணியத்தையும் யார் சுமக்கிறது? பிள்ளைங்க. சுமக்கிறோமா இல்லையா? சுமக்கிறோமா? ஏசப்பா நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து, நம்ம சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவை நமக்காக சிலுவை சுமந்து தீர்த்து அவருடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.